வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கடைசியில ஒரு கையோட சிம்பிளான மாடலும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து சாரீக்கு இப்போ நம்ம பழைய ப்ளவுஸ் எல்லாம் உடுத்துருப்போம். அது வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறமா தனியா ஒரு கலர்ல ப்ளவுஸ் எடுத்து தைப்போம் இல்லையா? அந்த மாரி எடுத்து குடுத்தது தான். லேஸ் ஒர்க் மட்டும் அது வச்சு அதனால நான் இத வந்து மாடல் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ முதுகு பக்கத்தில நல்ல கிளாத்தும், லைனிங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லைனிங்குக்கு மேல நம்ம நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணிடலாம். நெக்கோட அகலம் வந்து 2 1/4 இன்ச்சு, உயரம் வந்து 9 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாரி பாக்ஸ் வந்து வரைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதில வந்து நம்ம நெக் வந்து வரையலாம். ரவுண்டும் இல்லாம லைட்டா அந்த நுனி வந்து அ லைட்டா கார்னர் வர்ற மாரியும், அந்த பாக்ஸுக்கு வெளிப்பக்கமா கொஞ்சம் அகலமா வர்ற மாரியும் லைட்டா மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரவுண்ட விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. இப்போ ரவுண்டு நெக்கு போதும். அதிலேயே சிம்பிளா மாடல் வச்சு குடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி நம்ம வந்து தைக்கலாம். இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம எல்லா இடங்களும் சரியா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, கழுத்துல வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடலாம். நம்ம இந்த போடக்கூடிய தையல் வந்து ஆரம்பிக்கும்போது எந்த அளவுல தைக்கிறோமோ, அதே அளவு தான் முடிக்கும்போதும் நம்ம வந்து தைக்கணும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, புதுசா தைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா தைக்கலாம். இப்போ ஒரு லேஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு ரூ. 50க்குள்ள ஒரு மாடல் தச்சு குடுங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கி, நம்ம இந்த மாரி அந்த சிம்பிளா ஒரு லேஸ் மட்டும் வாங்கி, அதுக்கேத்த மாரி தச்சு குடுக்கலாம். ஏன்னா கழுத்துல வந்து பெரிய அளவுல நமக்கு வேலை இருக்காது. ரவுண்டு டைப்லயே தான் இருக்கு. நம்ம வந்து அடிச்சு அப்படியே திருப்பிட்டு, அதுக்கப்புறமா இத வந்து லேஸ் வச்சு தான் தைக்க போறோம். அப்போ ரொம்ப சிம்பிளா எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த டைப்ல நம்ம தச்சு குடுக்கலாம். இப்போ லைனிங்கில தையல் போட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன கட் அங்கங்க குடுத்து விட்டுருக்கேன். இப்போ லைனிங்க திருப்பிட்டு, லைனிங்கில பதிவு தையல் போட்டுடலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் திருப்பிட்டு மேலே தையல் போடும்போது கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்போ அந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுறலாம். விளிம்புலே போட்டுட்ருக்கேன் நான். இப்போ அப்படியே தையல் போட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அப்படியே உள்பக்கமா திருப்பிட்டு, லைனிங்க சுத்தியும் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு, லைனிங்க விட்டு எக்ஸ்ட்ரா வெளிய நிக்கக்கூடிய நல்ல கிளாத் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். முன்பக்கம் நான் வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்போ வந்து ஷோல்டர ஜாயின் பண்ணிக்கிட போறேன். 2 பக்கமும் இந்த மாரி ஷோல்டர வந்து ஜாயின் பண்ணிட்டு, அந்த ஷோல்டர்ல தெரியக்கூடிய அந்த பிசிறு வெளியில தெரியாம இருக்கக்காக, இந்த மாரி உள்பக்கமா நல்லா தள்ளி விட்டுட்டு, அந்த விளிம்புல ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல சுத்தமா பிசிறு தெரியாது. இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாரி கூட புதுசா தைக்கிறவங்க தைக்கலாம். இப்போ அப்படியே நெக்க வந்து 2ஆ மடிச்சுட்டு, சென்டர்ல ஒரு கோடு போட்டு விட்டுருக்கேன். நம்ம வந்து இப்போ இந்த கழுத்த ஒட்டியே நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்குள்ள லேஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அத அந்த கழுத்த ஒட்டியே வந்து வச்சுட்டுருக்கேன். லெஃப்ட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து கொண்டுட்டு வந்து வலது பக்கம் அந்த முன்கழுத்து முடியிற வரைக்குமே நான் வச்சு தச்சுக்கிட போறேன். இந்த மாரி லேஸ் வந்து நம்ம சின்ன லேஸ் வாங்கி கழுத்த ஒட்டி வச்சுட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்டெப்ல லேஸ் வைக்கிற மாதிரி இருந்தா, இத விட பெரிய லேஸ் வந்து எடுக்க வேண்டாம். சின்ன லேஸ்லயே முடிக்கிற மாதிரி பாருங்க. இதுதான் நல்லாருக்கும். நான் வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்கும்போது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தைப்பேன். அத நீங்க ரெகுலரா கவனிக்கவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்த ஒட்டி தான் நான் வச்சு தச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு சில மாடல்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கழுத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்த விட்டுட்டு வெளிப்பக்கமா வைப்பேன். அது ஒரு பைப்பிங் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, இப்போ இது வந்து ஒட்டி தான் நான் வச்சு தச்சிருக்கேன். ஏன்னா இந்த லேஸ பாருங்க, லேஸுக்கு ஒரு பக்கத்துல வந்து ஆரஞ்சு கலர் வந்திருக்கு, ஒரு பக்கத்துல வந்து கோல்டு கலர் வந்திருக்கு. அப்போ இது வந்து கழுத்த ஒட்டி வைக்கும்போது நமக்கு அந்த இடத்துல அந்த ஆரஞ்சு தெரியுது இல்லையா? அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு தூரத்து பார்வைக்கு ஒரு பைப்பிங் மாரியே தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த வந்து ஒட்டியே வச்சு தச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த சென்டர்ல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்கு வெளிப்பக்கமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அப்படியே நான் வந்து லைட்டா வளைவா கோடு போட்டு விட்டுருக்கேன். மேலே வரைக்கும் அந்த கோடு போடல. அந்த வளைவு வர இடத்துல மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கமும் அதே போல மார்க் பண்ணிவிட போறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணா போதும். இதுக்கு மேல நமக்கு அந்த அளவுகள் வந்து துல்லியமா தெரியும்.
உங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவு மாறிடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் டேப்பால் அளந்து கூட மேலே வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அப்படியே 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு, மறுபடியும் அதை லேஸ் வந்து வச்சு தச்சு விட போகிறேன். லேஸை வந்து ஆரம்பிக்கும்போதும் முடிக்கும்போதும் லைட்டாக உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு நல்லா 2, 3 தையல் டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் மொதல் ஸ்டெப்பு லேஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கும் இந்த 2வது ஸ்டெப் வைக்கும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா அப்படிங்கிறத கவனிங்க. அந்த கழுத்தை ஒட்டி வச்சுருக்கிறதுல ஆரஞ்சு கலர் தெரியுது பாருங்கள். இப்போ 2வது வைக்கிறதுல ஆரஞ்சு கலர் தெரியலை. இதனால தான் அந்த லேஸ் வந்து நம்ம ஒவ்வொரு லேஸும் ஒவ்வொரு மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம தச்சுட்டு இருக்கவே நமக்கு அந்த லேஸ் வந்து எந்த மாதிரி தைக்கலாம், இதை எந்த மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ரெகுலராக தச்சுட்டு இருக்கும்போது அது நமக்கு தானாகவே வந்துடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இந்த அடிப்பக்கத்தில் நான் ஏற்கனவே முதுகெல்லாம் மடித்து தைச்சு டாட்டெல்லாம் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த லேஸ் ஒர்க் வந்து வச்சு முடிச்சிட்ருக்கேன். அப்போ நம்ம முடிக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு லேஸ் வந்து சுத்தமாக வெளியில் தெரியாத அளவுக்கு 2, 3 தையல் டைட்டாக போட்டுட்டு வெளியே எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சதுக்கப்புறமா வலது பக்கம் அப்படி இடுப்பு பக்கத்தில் இருந்தே ஆரம்பித்து மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் இடைவெளி வச்சு இந்த லேஸ் வந்து வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால, அப்படியே நான் வந்து முன்பக்கம் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். முன்பக்கம் கழுத்தில் பாருங்கள், கொஞ்சம் அந்த வளைவுக்கு கீழே வரும்போது கொஞ்சம் ஒடுக்கி நான் வந்து முடிச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போது நெக்குக்கு லேஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இந்த சென்டரில் கொஞ்சம் இடம் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டாக காமிச்சிரும். நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் இந்த கை தச்சிட போகிறேன். கை வந்து நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சென்டரில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஏற்றி மார்க் பண்ணி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். லைனிங்கில் மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்ல கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கத்தில் இந்த லைனிங்கை வச்சு அப்படியே தையல் போட்டு கொண்டு வரேன். அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல அப்படியே மேலே கொண்டு வந்து கார்னரில் நிறுத்தி மறுபடியும் திருப்பி அதே அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். இப்போது வந்து அந்த நல்ல கிளாத்து லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணிக்கிட்டு வளைவுகளெல்லாம் கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். அந்த கார்னர்லேயே ஒரு கட் கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு திருப்பியதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு கை தான் தச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வேண்டாம், இது ரொம்ப சிம்பிளான மாடல் தானே அப்படிங்கிறதுனால. இது வந்து இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டு நல்லா விளிம்புகள்லாம் மடிப்பு இல்லாத அளவுக்கு கரெக்டான அளவுக்கு எடுத்து விட்டுட்டு அப்படியே விளிம்பில் தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். அந்த கார்னர் வரும்போது நல்லா நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பச்சில் அந்த வளைவெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் வளைவு வந்து கோணலாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி விளிம்பில் தையல் போட்டு அப்படியே கொண்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு அந்த உள்பக்கமாக லைனிங் இருக்குது இல்லையா, அந்த லைனிங்கோட அளவுக்கு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம். இனி அந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே முக்கியம். எப்போவுமே நம்ம வந்து தைக்கக்கூடிய அளவுகள் இந்த லைனிங்கில் தான் நம்ம வந்து குறிச்சிருக்கோம். அப்போ லைனிங் வந்து சரியான அளவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்ல பக்கத்தில் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். அதே லேஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லேஸ் வந்து நம்ம கையில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே லேஸை வந்து அந்த கை விளிம்பை ஒட்டினாலே நான் வச்சுட்டு வரேன் பாருங்கள். அந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டு கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வரும்போதுங்க அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே அந்த லேஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நல்லா 2 லாக் தையல் போட்டு கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அடுத்தது வந்து இந்த சென்டர் வந்து நம்ம வீக்கட் கொடுத்து வச்சுப்போம் பாருங்க, அதுக்கு ஒரு 2, 2.5 இன்ச்சுக்கு வெளியில் இருந்து இந்த மாதிரி ஆரம்பித்து அந்த லேஸுக்கு மேலே நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி கொண்டுட்டு வரும்போது அந்த கார்னரில் 2 தையல் வந்து நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்படியே அதுக்கு லேஸுக்கு மேலே கொண்டுட்டு வாங்க. அந்த இடத்துல பிசுறு வந்து தெரிஞ்சது அப்படின்னா லைட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் தான். இதில் வந்து ஒரு மணி தொங்க போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படியே கூட விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.